நம்ம எல்லாரும் எத்தனையோ செல்ஃபிகள் எடுத்திருப்போம், போஸ்ட் பண்ணிருப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஏன் இதை பண்றோம்? லைக் ஆகவா, இல்ல நிஜமாவே அந்த மொமெண்ட்டை சேவ் பண்ணவா? இன்னைக்கு சைக்காலஜி உலகத்துல இருக்கிற சில டாப் ரிசர்ச்களை வச்சு இந்த கேள்விக்கான ஆன்சரை சொல்ல போறேன். பொதுவா செல்ஃபி போடுறவங்க எல்லாரும் ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா சைக்காலஜிஸ்ட் மரியா ஏஞ்சலா போசியர் அவங்க ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, அதுல 2 முக்கியமான வித்தியாசம் இருக்குன்றாங்க. முத விஷயம், ஆரோக்கியமான செல்ஃப் எஸ்டீம். கவனம் தேடியோ போர் அடிச்சாலும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு போஸ்ட் பண்றது ஒரு ஞாபக சின்னம், இல்லனா ஃப்ரெண்ட்ஸோட பேசின அந்த மொமெண்ட்டை சேவ் பண்ணிக்க, அவ்வளவுதான். உங்க தன்னம்பிக்கை அவங்க கிட்டே இருக்கு, வெளியே இருந்து லைக் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டாவது, நார்சிசம், தற்பெருமை. இவங்க தான் சிக்கலான இடத்துல இருக்காங்க. இவங்களோட தண்ணில ரொம்பவே உப்பி போனது, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்பவே பலவீனமானது. அதனால மத்தவங்க கிட்ட இருந்து நீ சூப்பர்னு அப்படின்னு வேலிடேஷன் கிடைச்சிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இவங்க அதிகமா போஸ்ட் பண்றாங்க. இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் செயல். இப்போ உங்களுக்கு புரியுதா? 2 பேருமே போஸ்ட் பண்றாங்க, ஆனா காரணம் எவ்வளவு மாறுபடுதுன்னு. அடுத்த ஆராய்ச்சி, பேஸ் வராஸ்பெக்கி போன்ற ஆராய்ச்சியாளர்கள் செல்ஃபி பழக்கத்தை ட்ராக் ட்ரையான சொல்ற ஒரு குழுவோட இணைச்சிருந்தாங்க. இந்த குழுவுல 3 பேர் இருப்பாங்க. முதல் தற்பெருமை, 2வது தந்திரம், 3வது அடுத்தவர் உணர்வுகளை பத்தி கவலைப்படாம இருக்கிறது. இந்த ஆராய்ச்சியோட ஹைலைட் என்ன தெரியுமா? ஆண்கள் தனி ஆட்களா போஸ்ட் பண்றது அவங்க கிட்ட நார்சிசம் ட்ரையாட் அதிகமா இருக்கிறத காட்டுதான். ஒரு சுழற்சியா போஸ்ட் பண்றாங்க, லைக் கிடைக்குது, அவங்களுடைய தற்பெருமை அதிகமாகுது, மறுபடியும் போஸ்ட் பண்றாங்க, இந்த பழக்கம் அந்த குணத்தை இன்னும் அதிகமாக்குதான். 3வது ரிசர்ச்ல எடிட்டிங் தான் உண்மையான வில்லன்னு சொல்லிருக்காங்க. இவ்வளவு நேரம் போஸ்ட் பண்றவங்கள பத்தி பார்த்தோம். ஆனா ஜெசிகா LMC கேன் நடத்திய ஆராய்ச்சியில ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டினாங்க. செல்ஃபி எடுப்பதோ போஸ்ட் பண்றதோ மட்டும் பிரச்சனை இல்ல, அடுத்தவங்க செல்ஃபியை பார்த்து நாமே ஒப்பிட்டு பார்ப்பது, அதிகமா எடிட்டிங் பண்றது, ஃபில்டர் போடுறது, இந்த 2 தான் குறைந்த தன்னம்பிக்கை, உடல் திருப்தியின்மை மற்றும் பதட்டம் போன்ற நெகட்டிவ் விஷயங்களோட ரொம்ப அதிகமா இணைஞ்சிருக்கு. நம்ம எப்ப அடுத்தவங்க போட்டோ பெர்ஃபெக்ட் இமேஜா பார்த்து நம்ம ஏன் அப்படி இல்லைன்னு நினைக்கிறோமோ அப்பதான் சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃபி ஒரு கத்தி மாதிரி, பழத்தை வெட்டவும் யூஸ் பண்ணலாம், கையை காயப்படுத்தவும் யூஸ் பண்ணலாம். மனநிலை ஆரோக்கியமா இருந்தா செல்ஃபி ஒரு சாதாரண நல்ல விஷயம். ஆனா அதுவே கவனம் தேடியோ இல்லனா அவங்களோட குறைபாடுகளை மறைக்கவோ அதிகமா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா அது ஒரு வல்னரபிள் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை குறிக்குது. நீங்க எதுக்காக செல்ஃபி எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. Bye-bye.